தேர்தல் ஆணையம் சொன்ன தகவல் படி பார்த்தா அன்புமணி தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதை எப்படி அவங்க வெற்றின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல பாலு என்ன சொல்றாரு, 2 கடிதம். அந்த 2 கடிதத்தையும் ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையா இருந்தது. ராமதாஸ் தரப்பு கோரிக்கையா இருந்தது. அப்படிலாம் எங்களால ரத்து செய்ய முடியாது. நீங்க தலைவர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க சிவில் கோர்ட்ல அணுகுங்க. அப்படின்னு தான் அப்ப அவங்க கோரிக்கை அவங்க கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தானே. அவங்க சொன்ன கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தானே அர்த்தம் அதுக்கு. ராமதாஸ் தரப்புல என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, அந்த 2 கடிதத்தையும் செல்லுபடி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கறதான் அவங்க. அது எங்களுக்கு அதிகாரம் இல்ல. அது சம்பந்தமான அதிகாரம்லாம் நீங்க சிவில் நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணும். எங்களுக்கு அந்த இந்த கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கட்சி விஷயமா நீங்க பேசுறது போல சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்ட்டாங்க. அதுதான் சென்னை ஹைகோர்ட்டும் ஏற்கனவே சொன்னிச்சு. அதே தான் இப்போ அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வேறுபாடு இல்லை. அதில் எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும் நீங்கள்? ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடுத்ததில் நீங்கள் பார்க்கல ராமதாஸ் தரப்புக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்ததுன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துங்க. இப்போ எங்கள்கிட்ட வந்த வழக்குப்படி நாங்கள் சொல்கிறது என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வழக்கில் இரு தரப்பும் இந்த சின்னத்தை வர்ற தேர்தலில் கேட்டிருந்தா கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்தால் இந்த சின்னத்தை முடைக்கிறோன்னு சொல்லுது.